அக்கா மாமா கூப்பிடுறாரு. சரி அக்கா என்னக்கா? சரின்னு சொல்றான்ல. அண்ணே சொல்லுங்க மேடம். இந்தாங்க சார். இது இல்ல, ஆரஞ்சு ஜூஸ் கொடு. சாரி சார், இதை குடிச்சிட்டு வச்சிருக்காங்க சார். இட்ஸ் ஓகே. ஓகே சார். அட்ராசிட்டி ஆரம்பிச்சிட்டியா? நடத்து நடத்து. நடக்கட்டும் நடக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க சார். கேக் கொண்டு வாங்க. ஓகே சார். அந்த டேபிள்ல வச்சிருங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இதை கொடுங்க. எடுத்துக்கோங்க மேடம். எருமை எருமை, உன்னை காணணும். நான் ஹால் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நீ இங்க உட்காந்து நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா? அப்படி வெச்ச என்ன தெரியுமா? நான் ஒண்ணு சாப்பிடுறதுக்காக இங்க வரல. ஆதி மாமாவும் பார்வதியும் சாப்பிடுறதுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இருக்கட்டும், இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள அந்த சமையல் கறிக்கு நான் சமாதி கட்டுறேன். காதலு வாடி. மறுபடியும் கால் பண்றான். மித்ரா என்னாச்சு? ஆண்டி, அந்த பிளாக்மெயிலர் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். நான் பேசிட்டு இருக்கும் போதே அவன் எங்க இருக்கான்னு தேடுறேன். நீங்களும் உமாவும் யாரெல்லாம் போன் பேசுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, நீ அட்டன் பண்ணி பேசு. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நீ பேசு பேசு. ஹலோ. என்ன மித்ரா, என் கால் எடுக்க ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன கையும் களவுமா பிடிக்க பிளான் போடுறியா? இல்ல, நான் எந்த பிளானும் போடல.
உன்னை கொன்றுவேன். பார்க்கலாமா? இப்ப கூட நான் ஓயாரத்தம் தான் இருக்கேன். பரவா நேர்ல வந்து பார்க்கவா? சரியா? ஒழுங்கு மரியாதை நான் கேட்ட பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துரு. இல்ல நான் வேற மாதிரியா உனக்கு பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல உனக்கு தொலைச்சு. பார்க்கலாமா? நான் யாருக்கு காமிக்கவா? காமிக்கிறியா? பார்க்கவா? பார்க்கலாமாடா? வரியா? ஒத்தை கொத்த பாக்குறியாடா? என்ன ஏய் பார்க்கலாம்டா, வந்து வரேன்டா. வந்து உன்னை பீஸா வெட்டல. எங்க ஒளிஞ்சிருக்கானோ தெரியலையே. வந்து பாரு வா. அடிக்கிறதா? என்ன பண்ணுவ? தேவையில்லாம பேசினா அவ்வளவுதான் உனக்கு. வா வந்து பாரு. நான் தான் சொல்றேன்ல, வா நீயா நானான்னு பாத்துருவோம். லோ என்ன பண்ணுவ? என்னதான் நீ பண்ணுவ? வா எவனாவது போன்ல பேசட்டும். இரும ரோட் ரோலர் மாதிரி இருந்துகிட்டு மேல வந்து முதல்ல பாருடி. கூட்டத்துல சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் கவனமா பாக்கணும், புரிஞ்சுதா? யார் போன்ல பேசினாலும் அவங்க வாயில போய் காதை வச்சு கேளு. நான் யார் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம நீ என்கிட்ட அனாவசியமா பேசிட்டு இருக்காமா? உன்னை என்னால என்ன வேணா பண்ண முடியும். அந்த ஆள் பேசுற விதத்தை பார்த்தா மிரட்டுற மாதிரி இருக்கு. அப்போ மித்ராக்காவ போன்ல மிரட்டுற ஆளு இவனாதான் இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என் அழைப்பை ஏற்று இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை கௌரவப்படுத்தின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா நான் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டேன், எந்த பதவியையும் தேடி போகவும் மாட்டேன். என்னை சேர்ந்த எல்லாருக்கும் இது நல்லாவே தெரியும். தெரியும். இந்த ராஜ்யசபை எம்பி பதவி கூட நானா தேடி போய் வாங்கினதில்லை, அது தானா என்ன தேடி வந்தது. அதுக்கு காரணம் என்னோட எதிரி. என் எதிரி என்னை இந்த சொசைட்டி முன்னாடி அவமானப்படுத்தணும், தலகுனிய வைக்கணும்னு பெரிய சூழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க. ஆனா காலம் அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுத்து எனக்கு இந்த பதவியை கொடுத்து என்ன கௌரவப்படுத்தி இருக்கு. எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு வந்தா கூட அந்த பதவி 5 வருஷம்தான். ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதவி 6 வருஷம். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதவியை வச்சு என்னால முடிஞ்ச உதவிய ஏழை எளிய மக்களுக்கு செய்வேன்னு இந்த நேரத்துல நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். ஆண்டி, பதவி கிடைச்சதும் எல்லா அரசியல்வாதியும் சொல்ற உறுதிமொழிதான். அதையும் நீங்க சொன்ன எப்படி? இந்த பதவியை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க முதல்ல. ஏற்கனவே என் ட்ரஸ்ட் மூலமா
நான் மக்களுக்கு என்ன சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தொகைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோ ஓ மூலமா தான் இந்த உலகத்துக்கே தெரிய வந்தது. இப்போ இந்த பதவியை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு ஓ மூலமாவே மக்களுக்கு சொல்றேன். மணலிக்கு பக்கத்துல 500 ஏக்கர் நிலத்துல நான் ஒரு காலேஜ் கட்ட போறேன். நம்ம மேட்டர் நமக்கு 40% கன்ஃபார்ம். ஆண்டி, ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. அதுல என்ஜினியரிங் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. என்ஜினியரிங்கே மதிப்பில்லாம போச்சு. இதுல நீங்க காலேஜ் கட்டி என்ன ஆக போகுது? நான் கட்ட போற காலேஜ் மத்த காலேஜ் மாதிரி இல்ல. இந்த காலேஜ் ஃப்ரீ காலேஜ். நான் கட்ட போற இந்த காலேஜ்ல ஒத்த ரூபா கூட கட்டணம் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே நான் ஃப்ரீயா கொடுப்பேன். ஹலோ ஆண்டி, நீங்க ஒன்னும் கவர்மெண்ட் கிடையாது எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு. கட்டடம், பராமரிப்பு, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம், இன்னும் எவ்வளவோ செலவு இருக்கு. இருக்கட்டுமே, எவ்வளவு ஆனா என்ன, அதை நான் என் சொந்த பணத்துல பண்றேன். என்ன வருஷத்துக்கு எவ்வளவு கோடி செலவாகும்? ஒரு 150 கோடி, இல்ல ஓகே ஒரு 200 கோடி, அதுவும் இல்ல 300 கோடியா? அதுக்கு மேலேயே ஆகட்டுமே. ஐ டோன்ட் கேர். நான் மக்களுக்கு கல்வியை இலவசமா கொடுப்பேன். போச்சு என் 40% மொத்தமா போச்சு. உன் இலவசத்துல இடி விழ. என்ன லுக்கு நம்ம மேல. தெரியலையே. வரேன். எவ்வளவு திமிர் இருந்தா என்ன கூட்டிட்டு போய் அரைஞ்சிருப்பா. ஒரு நாள் இருக்கட்டி உனக்கு மொத்தமா. பெரியத்தை எதுக்காக உங்களை தனியா கூட்டிட்டு போனாங்க? உள்ள கூட்டிட்டு போய் தூக்கி போட்டு மிதிச்சாங்களா இல்ல குமாங்குத்து குத்துனாங்களா? ஏண்டி, அவ என்ன உள்ள கூட்டிட்டு போய் ஒரு அரைதான் அரைஞ்சா. நீ வெளியில நின்னுட்டு சித்திரவதை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தியா?
ஒண்ணு இங்க வேணாம் படி வாடி உள்ள. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க பார்வதி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அக்கா, ஏய் செல்லக்குட்டி, இந்த புடவையில நீங்க அழகா இருக்கீங்க. இந்த புடவை என்னோட மாமா எனக்காக எடுத்து கொடுத்தது. உங்க மாமா எங்க? மாமாவா? அதோ அங்க இருக்கார்ல, அவர்தான் என்னோட மாமா. பாரு. gift தாங்க. gift-ஆ? ஆதி எங்க பாக்குறான்? கொடுங்க. ஏய் பாப்பா, உங்க பேர் என்னது? ஹேமஸ்ரீ. ஹேமாஸ்ரீயா? ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அக்கா கிட்ட இருந்து ஒரு அங்கிளுக்கு gift வாங்கி கொடுத்தேல்ல, எந்த அக்கா? அதே மாதிரியே நான் ஒரு அக்காவை காமிக்கிறேன். அந்த அக்காட்ட இருந்து ஒரு gift நீ எனக்கு வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன். சரியா? நான் காட்டுற அந்த அக்கா கிட்ட இருந்து எனக்கு ஒரு gift வாங்கிட்டு வரியா? அதோ அங்க இருக்கிறாங்க பாருங்க, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வரீங்களா எனக்கு ஒரு கிஃப்ட? ஓடுங்க 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 ஓடுங்க. அக்கா, ஹாய். Dress சூப்பரா இருக்கு. அப்படியா? Thank you sweetie. வெறும் தேங்க்ஸ் தானா? gift கொடுக்க மாட்டீங்களா? கிஃப்டா? என்ன கிஃப்ட் வேணும்? எஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்மால பாப்பா gift குடுக்குறாயா? இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா? நம்மளுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வேட்டை தான். பாய். கண்ணத்தை காட்டுங்க. ஏன் கண்ணத்தவா? ஐயோ ஐயோ, அப்பா ஏன் என்னை அடிச்சீங்க? உங்களை அடிக்க சொல்லி அந்த அக்கா 5 சாக்லேட் கொடுத்தாங்க. சிந்து, குழந்தைய இப்படி அடியாள் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாமா? நீங்க மட்டும் குழந்தைகிட்ட முத்தம் வாங்கிட்டு வர சொல்லி தூது அனுப்புனீங்க. அதை விட நான் சொன்னதும் தப்பில்ல. ஓகே? இவளை எப்படி நம்ம வழிக்கு வர வைக்கிறது? ஐயோ, நம்ம பல்ப் வாங்கினதை இவன் வேற பார்த்துட்டானே. டேய், ஏன் அந்த பொண்ணு தான் உன்னை சுயமா யோசிச்சு பண்ணுதில்ல, அதையே நீ பண்ணவே மாட்டேங்கிற. சரி, அது இருக்கட்டும். உன்னை அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னா நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ற?